வணக்கம் நேர்லி, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தனக்கு பிடிக்காதவங்களை, தன்னை எதிர்த்து பேசுறவங்களை, தனக்கு எதிராக கிரிட்டிசிசம பதிவு பண்றவங்களை இந்த பாஜக அரசாங்கம் தனக்குள்ள அதிகாரத்தை வைத்து காவல்துறையும் நீதித்துறையும் பயன்படுத்தி எந்த அளவுக்கு அவங்கள சித்திரவதை பண்ணுது அப்படிங்கிறத ப்ரொஃபசர் GN சாய் பாபா 10 வருஷம் கிட்டத்தட்ட ஜெயில கழிச்சுட்டு கடந்த மார்ச் 5ஆம் தேதி அவரை சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணியிருக்கு. வெளியில வந்துட்டு அவர் ஒரு இன்டர்வியூல அவருக்கு நடந்த அந்த 10 வருஷத்துல அவருக்கு நடந்த நரக வேதனையை அவர் பதிவு பண்றாரு. உண்மையிலேயே அந்த இன்டர்வியூ பார்க்கும் பொழுது அடிவயிறெல்லாம் கலங்குது. இப்படி கூடவா ஒரு மனுஷனை கொடுமைப்படுத்த முடியும்? அதுவும் சாதாரண மனுஷன் இல்லைங்க. சின்ன வயசுலயே போலியோ 5 வயசுல இருந்தே கிட்டத்தட்ட 90% பிசிக்கலி ஹேண்டிகேப்டு வீல் சேர்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவரால் அடுத்தவருடைய உதவி இல்லாம நகர கூட முடியாது. அப்படிப்பட்டவரை அவங்க அம்மா சின்ன வயசுலயே கையில தூக்கிட்டு பள்ளிக்கூடம் போவாங்களா. அவர் சொல்றாரு அந்த இன்டர்வியூல, கேட்கும் போது அவ்வளவு மனசு வேதனையா இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு என்ன கையில தூக்கிட்டு போவாங்க. நம்ம சமூகத்துக்கெல்லாம் படிப்பு ஒண்ணுதான் நமக்கு முன்னேறதுக்கான ஒரே வழி. எனக்கு கிடைக்காத அந்த படிப்பு என் பையனுக்கு கிடைக்கணும். அவனுக்கு உடல் இப்படி இருக்குங்கிற காரணத்துக்காக அவனுக்கு படிப்பையும் நான் டினை பண்ணிட்டேன்னா அவன் வாழ்க்கையில எதுவுமே இல்லாம போயிடும் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில தூக்கிட்டு பாதி நேரம் பள்ளிக்கூடம் போயிருக்கிறாங்க. அப்படி பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைய இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கேள்வி கேட்டாரு அப்படிங்கறதுனால தீவிரவாத அமைப்புகளோடு இவருக்கு தொடர்பு இருக்கு, எக்ஸ்ட்ரீமிஸ்டோட மாவோயிஸ்டோட எல்லாம் இவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி 2014ஆம் வருடம் ஊபா சட்டத்துல இவரை கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. பல தடவை பெயில் கேட்டும் கொடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2015ஆம் வருடம் ஒரு வழியா அவருக்கு பெயில் கிடைக்குது, ஒரு வருஷத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ட்ரையல் நடந்து 2016ஆம் வருடம் போதிய ஆதாரங்கள்லாம் இல்லாம சும்மா மேலோட்டமா ஒரு கேஸ ஃபைல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மகாராஷ்டிரா கோர்ட் அந்த கேஸ ரத்து பண்ணி அவரை விடுதலை பண்ணுது. விடுதலை பண்ண கையோட வேற ஒரு கேஸ போட்டு இதே ஊபா சட்டத்துல திரும்பியும் அவரை கைது பண்ணி 2017ஆம் வருடம் உள்ள வைக்கிறாங்க. அன்னையில இருந்து ஆரம்பிக்குது அவருக்கு சித்திரவதை. அவர் சொல்றாரு, 10 வருஷம் ஜெயில எனக்கு வீல் சேர் கொடுக்கல. நான் 90% பிசிக்கலி டிசேபிள்டு. வீல் சேர் இல்லாம என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. சின்ன பிள்ளையில இருந்து வீல் சேர்லயே இருந்து பழகினவனா எனக்கு வீல் சேர் கொடுக்காம என்ன வச்சிருந்தாங்க. அன்றாட எழுந்து குளிக்கிறதுக்கு, பாத்ரூம் போறதுக்கு, சாப்பிடுறதுக்கு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எத்தனையோ முறை மன்றாடியும் இந்த அரசாங்கமும் சரி, காவல்துறையும் சரி, கோர்ட்டும் சரி காதலியே வாங்கிக்கல. எனக்கு வீல் சேர் கொடுக்காம என்னை இன்னும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்தி இன்னைக்கு எனக்கு இதனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சு. இருதய நோய் அவருக்கு 55% தான் இப்போ இருதயம் இயங்குகிறதா. இது இல்லாம கிட்னி ஸ்டோன்ஸ், சிறையில இருக்கும் பொழுதே 2 முறை கோவிட் ஒரு முறை ஸ்வைன் ஃப்ளூ வந்த போதும் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவருக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எதுவுமே பண்ணலையா. அத்தியாவசியமா அவர் சாப்பிட வேண்டிய அந்த மெடிசன்ஸ் இருக்குல்ல, அத கூட டினை பண்ணிருக்கிறாங்க. கடைசியில 10 நாள் அவர் உண்ணாவிரதம் இருந்து, ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்து போராடி மெடிசன்ஸ் அடிப்படையா இவர் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸையே உள்ள அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. நாக்பூர்ல இருக்கக்கூடிய அண்டா ஜெயில் அப்படின்னு அது பிரிட்டிஷ் ஏரால டார்ச்சருக்காகவே கட்டப்பட்ட ஒரு ஜெயில். அங்க தூக்கி வச்சிருக்கிறாங்க 90% பிசிக்கலி டிசேபிள்டு ஒரு மனுஷனை. இவ்வளவுத்தையும் தைரியமா தாங்கிக்கிட்ட அந்த மனுஷன் ஒரு கட்டத்துல ரொம்ப உடைஞ்சு போய் சொல்றாரு, ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2020 எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தபொழுது எத்தனையோ முறை எனக்கு பெரோல் கொடுங்க, எங்க அம்மாவை நான் ஒரு தடவையாவது பார்த்துட்டு வந்துடுறேன் அவங்க உயிரோட இருக்கும் பொழுது அப்படின்னு கெஞ்சினேன். ஆனா அதுக்கு எல்லாம் இவங்க செவி சாய்க்கல. கடைசியில அட்லீஸ்ட் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்த முகத்தை பாக்குறதுக்காவது எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்பவும் எனக்கு பரோல் கொடுக்கல. My mother passed away while being in prison. Being a disabled child since childhood, my mother brought me up with great care.
எங்க அம்மாவுக்கு ஈமை சடங்குகள் செய்யறதுக்காக எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டேன். அப்பவும் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. கடைசி வரைக்கும் எங்க அம்மா முகத்தை காமிக்காமயே எங்க அம்மாவை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்படின்னு அவர் இந்த இன்டர்வியூல பதிவு பண்றாரு. மேலோட்டமா வந்து கேஸ் போட்டிருக்கீங்க, எந்தவித தரவுகளும் இல்ல, ஆதாரமும் இல்ல, அதெல்லாம் இல்லாம இப்படி ஒரு கேஸ போட்டிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அக்விட் பண்ணா மகாராஷ்டிரா அரசாங்கம், பாஜக அரசாங்கம் கிடுகிடுகிடுன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் ஃபிளை பண்ணி அதை ஸ்டே பண்றாங்க. எப்போ? சாட்டர்டே ஒரு ஹாலிடே அன்னைக்கு மேல்முறையீடு செஞ்சு அந்த அக்விட்டலுக்கு ஸ்டே வாங்குறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அம்மா செத்ததுக்கு வந்து பரோல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவருக்கு. ஆனா பில்கிஸ் பானு வழக்குல விடுதலை செஞ்சவங்க வந்து திரும்ப வந்து சரண்டர் ஆகணும்னு சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரே வாரத்துல சொந்தக்காரருக்கு திருமணம் சொல்லிட்டு அவருக்கு வந்து பரோல் கொடுத்து அவர் வந்து வெளியில போயிட்டு சொந்தக்காரருடைய திருமணத்தை அட்டென்ட் பண்ணிட்டு வர்றாரு. பதினோரு பேர் செஞ்சு ஒரு பொண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணுடைய குழந்தைய தன் கண்ணுக்கு முன்னால வந்து கொலை பண்ணி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அயோக்கிய ராஸ்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர்கள் திருமணம் நடக்கிறது, அதை வந்து அட்டென்ட் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு பரோல் கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா கடைசியா ஒரு தடவை அவங்க முகத்தை பார்க்கணும்னு ஒருத்தர் கேட்கிறாரு, அவருக்கு பரோல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அர்னாப் கோஸ்வாமிக்கு ஒரு கேஸ் அப்படின்னா சாட்டர்டே அப்படின்னு லீவுன்னு கூட பார்க்காம சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு பெயில் கொடுக்குது. ஆனா ஒரு கேஸ்ல விடுதலை பண்ணவரை சாட்டர்டேன்னு லீவுன்னு கூட பார்க்காம அவசர அவசரமா வந்து உட்கார்ந்து அந்த அக்விட்டலை வந்து ஸ்டே பண்ணுது அதே நீதிமன்றம். இந்த அரசாங்கம் யாருக்காக நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. இவருக்கு மட்டும் இல்ல இந்த நிலைமை, இன்னும் எத்தனையோ பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு அவரே சொல்றாரு. இவருக்காக சப்போர்ட் பண்ண இவருடைய லாயருக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணாருன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மேலேயும் இந்த மாதிரி ஒரு கேஸ், எல்கார் பரிஷத் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூனேல 2017 ஆண்டு மேடை போட்டு நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இவங்க எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு கேஸ போட்டு இவரோட லாயரையும் இதே மாதிரிதான் தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. ஸ்டான் சுவாமி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 84 வயசு ஆகுது அவருக்கு. அவரை கொண்டு போய் இதே மாதிரிதான் நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்காரு. யாரு? 84 வயசு, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கக்கூடிய மனுஷன். கை கால்லாம் இப்படி நடுங்கும். அவரால கையில ஒரு கப்பை கூட பிடிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஜெயிலுக்குள்ள இருந்து ஒரே ஒரு ஒத்த ஸ்ட்ரா கேட்டாரு மனுஷன். என்னால கப்பை இப்படி பிடிச்சு குடிக்க முடியலைங்க, நான் கப்பை இப்படி பிடிச்சா நடுங்குது, வாய் வரைக்கும் போறதுக்குள்ள மேலெல்லாம் நான் சிந்திக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் இறந்து போற வரைக்கும் அவருக்கு பெயிலும் கொடுக்கல, ஸ்ட்ராவும் கொடுக்கல. கடைசியில ஜெயிலுக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டார். உமர் காலித் வெர்ரி ரைட்ஸ்க்கு இவர் தான் காரணம், இவர் தான் தூண்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அவர் ஜெயில இருக்கிறார். 17 முறைக்கு மேல அவர் பெயிலுக்கு அப்ளை பண்ணி இன்னமும் அவருக்கு பெயில் கிடைக்கல. சித்திக் காப்பான்னு கேரளாவை சேர்ந்த ஒரு ரிப்போர்ட்டர் ஹத்ராஸ்ல நடந்த சம்பவத்தை ரிப்போர்ட் பண்றதுக்காக யூபிக்கு போனாருங்க. இன்னும் ரிப்போர்ட் கூட பண்ணல, செய்தி சேகரிக்காக யூபிக்கு போனவரை இதே மாதிரி ஊப்பா சட்டத்துல தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவர் சிறையில இருந்தார். ஒரு சிறை கைதியாக இருந்தாலும் அவனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது, அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது அந்த அரசாங்கம் இல்லையா? ஆனா எவ்வளவு இன்ஹியூமனா அவங்களை எல்லாம் ட்ரீட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆனா இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா இருந்தா ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். அசாராம் பாப்புன்னு இன்னொரு ஃப்ராடு சாமியாரு கொலை கற்பழிப்பு வழக்குலதான் உள்ள இருக்கிறாரு. அவர் பரோல்ல வெளியில வந்தா அவரை மேடையில சீஃப் கெஸ்டா உட்கார வச்சு பிஜேபி தலைவர் ஒருத்தர் வந்து நிகழ்ச்சி நடத்துறாரு. அவர் கால்ல விழுறாரு எல்லாருக்கும் முன்னால. இவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அர்னாப் கோஸ்வாமிக்கு ஓவர் நைட்ல லீவுன்னு கூட பார்க்காம உட்கார்ந்து பெயில் கொடுக்குறாங்க. ஆனா நியாயமான காரணங்களுக்கு பெயிலு பரோல் கேட்டா இவங்களுக்கு எல்லாம் அது மறக்கப்படுது. அப்ப யார் அக்கௌண்டபிள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் சில பேர் இறந்தே போயிட்டாங்க. கௌரி லங்கேஷ், நரேந்திர தபோல்கர் சொல்லிட்டே போலாம். அப்ப நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்டா இதுதான் நிலைமை. இதெல்லாம் நம்ம இவ்வளவு நாள் நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் சிறையில இருந்து வெளியில வந்து அவர் பதிவு பண்றாரு தன்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ். ஃபர்ஸ்ட் பர்சன் அக்கௌண்ட்டுங்க. இவ்வளவு நாள் சரி இவங்க எல்லாம் மிகைப்படுத்தி சொல்றாங்க, இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம், வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்சன்ட் அக்கௌண்ட் அவர் வெளியில வந்து சொல்றாரு.
இதெல்லாம் வெளியில சொல்றதுக்காகவாவது நான் உயிரை புடிச்சுக்கிட்டு இருந்தேன். நானு என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வருவேன், இதெல்லாம் இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை புடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு நான் போவேன்னு தெரியாது, அந்த அளவுக்கு என் உடம்பு இப்போ மோசமாயிடுச்சு அப்படிங்கறத அவர் பதிவு பண்றார். ஒரு பொய்யான ஜோடிக்கப்பட்ட வழக்குல அவரை தூக்கி உள்ள வச்சு 10 வருஷம் அவருடைய ஹெல்த்தை சாகடிச்சு, அவருடைய ப்ரொடக்டிவ் இயர்ஸை சாகடிச்சு, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்று பதில் சொல்ல போறாங்க? எத்தனையோ முறை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அப்பீல் பண்ணியிருக்கிறாரு, ஆனா அவங்களும் கண்டுக்கல. அப்ப யாரு பதில் சொல்ல போறாங்க? இந்த அரசாங்கம் பதில் சொல்லுமா? போனது தானே. போன அம்மா திரும்பி வர மாட்டாங்கல்ல. ஆளும் பாஜகவை எதிர்த்து பேசக்கூடியவர்களுடைய நிலைமை எதுதான் மக்களுக்கு. முடிஞ்ச அந்த இன்டர்வியூ பாருங்க. அவருடைய உண்மையான வலி வேதனை என்ன, அதோடைய ஆழம் என்னங்கிறது அப்பதான் புரியும்.